வரமாட்டேன்டி, 10 மணிக்கு தான் வருவேன். அதை எப்படி நீ சொல்ற? நீ தானே சொன்ன கடையை இழுத்து வச்சு மூடிட்டு தான் வருவேன், அதை சொன்னேன். ஆமாடி ஆமாடி, நான் தான் சொன்னேனா? சரி சாப்பிடுறி. உடம்புலி கை கால் குடைச்சல் பித்தம் தமம் குண்டீரன். இப்ப ஏதாவது சொன்னியா? என்னடி? இல்ல ஏதாவது சொன்னியான்னு கேட்டேன்டி. இல்லடி, உடம்பு வலிக்குது, கை காலெல்லாம் குடையுதுன்னு சொன்னேன்டி. கை காலெல்லாம் குடையுதாடி? சரி நீ அதெல்லாம் நினைக்காதடி, உனக்கு நான் போய் மருந்து கொண்டு வரவா? மருந்து கொண்டாடியா? ஆமா. நல்ல காய்ச்சல சாராயமா கொண்டாடி. இல்ல காய்ச்சல கசாயமா இருந்தா கொண்டாடு. கசாயமா? சரி உனக்கு வேணுங்கறத நான் கொண்டுகிட்டு வரேன்டி. அத்தாடி இப்படியே போனா மாட்டிக்குவோம் போல் இருக்க. ரூட் எங்கிட்ட மாத்திர வேண்டியதுதான். காதலா காதலா காதலில் தவிக்கிறேன். என்னடி காதல் பாட்டெல்லாம் பாடுற? காதல் வந்துருச்சோ? ஆமாடி, காதல் வந்துருச்சு. ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் போகட்டும். உன் புருஷன் உன்னை எப்படி வச்சிருக்கான்? அதை ஏன்டி கேக்குற? அவனை என் புருஷனாவே நான் நினைச்சு பாக்குறதே இல்லடி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன்டி. குடும்பத்தை எப்படி ஓட்டுற? பண்ணையார் இருக்காருல்ல, பண்ணையார வச்சிருக்கிற? பண்ணையார் கோப்புல வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை வேலை செய்யல. அது சரி, இப்படி சம்பாதிக்கிறான், ஒரு பொட்டு தங்க கூட வாங்கி போடாம கவுரிங்கில போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்க வாங்கி போட்டான்? நான் தான் வேலை செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் கடுகு டப்பால போட்டு வச்சிருக்கேன். கடுகு டப்பாவா? என்னடி? இல்ல கடுகு டப்பால பத்திரமா வச்சுக்கடி. ஆமாடி. அது சரி, காசு பணத்துல எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற? பணம்லாம் உன்ன மாதிரி நான் லூசு சரிக்கு கிடையாது. பேங்க்ல எல்லாம் போட மாட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து வெந்தய டப்பால வச்சிருக்கேன். வெந்தய டப்பாவா? பெரிய வேல்டு பேங்க் வெந்தய டப்பால போட்டு வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? இல்ல வெந்தய டப்பால பத்திரமா வச்சுக்கிட்டு வரேன். எல்லாமே பத்திரமா வச்சிருக்கேன்டி. சமய கட்டுக்குள்ளதான் இப்படி சமாச்சாரம் இருக்கா? எது? இல்ல ஒரு சம்சாரமா இருந்துகிட்டு இப்படி பிரச்சனை சந்திக்கிறியான்னு சொல்றேன். ஆமாடி. இருக்கட்டும் இருக்கட்டும். மணி 8 மணி ஆயிருச்சு. ஆமாடி. தூங்குறியா? இல்ல தூங்குறேன். நீ போய் வேலையை பாரு, தூங்குறேன். சரிடி. மணி 8 மணி ஆச்சு, இன்னும் போன் வரல. வந்துருச்சு. யோ, இதுக்கு எப்ப இந்த நேரத்துல போன் பண்ற? ஐயோ, என் புருஷன் வர நேரம் ஆச்சு. இப்ப கொடுக்க முடியாது, நான் காலையில 8 மணிக்கு கொடுக்கறேன். ஐயோ, இப்ப வராத, எனக்கு காலையில 8 மணிக்கு கண்டிப்பா கொடுக்கறையா? நீ வையா. எவன் 8 மணி புருஷன்? எது? இந்த 8 மணி புருஷன் எவன் கேட்டேன்? ஏயா நீயா? நான் தான். வேற யாரு? பாலாஜியா? ஏய், எதுக்கு அப்படி வேஷம் போட்டு வந்திருக்க? வேஷம் போட்டா பல்ல காட்டிக்கிட்டு பேசினே எவன்? ஓ, என்னை சந்தேகப்பட்டு பேசுறியா? சந்தேகம்லாம் இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். யாரு? நீ வட்டிக்கு பணம் வாங்கி தின்னுட்டு தெரிஞ்சிய, அத கட்ட வேணாமா? அதுக்காண்டி இழுத்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? பணம் வாங்க போது மட்டும் பல்ல காட்டிட்டு வாங்கணும்ல. ஓஹோ, காலையில தாரேன்னு சொன்னி என்ன முத்தம்மா? ஏய், காலையில 8 மணிக்கு பணத்தை வந்து வாங்கிட்டு போனான்னு சொன்னேன். ஓஹோ, ஆக நீ என்னை சந்தேகப்பட்டு நீ வேஷம் போட்டு வந்து என்னை கண்டுபிடிக்க போற. இந்த இவ்வளவு நாள் தானே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இந்த பிரச்சனை. மரியாதை உனக்கு அவ்வளவுதான். நீ என்னைய சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னை என்ன செய்யற? என்ன சும்மா விளையாடுக்கு தாண்டி. என்ன விளையாடுக்கு தாண்டி? உன்னோட நான் வாழ முடியாது. என்ன நீ சந்தேகப்பட்டல? நான் போறேன். போடா அப்படி சொல்லாதடி. போறேன்டா. அடியாய், அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன். அடியே ஒன்ன பார்த்ததுமே அடி அஞ்சுகமே, ஒன்ன கொஞ்சனுமே. நாம் என்ன செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல, நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயுதையா. மாமாங்க ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன். தனனா பாடி தவணிய போட்டிருப்பேன், பூத்திருப்பேன். என்ன தப்பு செஞ்சாலும் இந்த பாட்டை பாடி என்ன மயக்கி விடுற. விடுறி விடுறி. அது சரி, கடுகு டப்பால என்ன வச்சிருக்கிற? என்ன